கொடநாடு கொலை சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. என்னன்னா, அதுல சசிகலா அவர்களையும் முன்னாள் முதல்வராக இருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு முதல் கட்டமாக இது ஒரு சர்க்கிளா தான் நான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக். ஏற்கனவே இந்த கொலை சம்பந்தமா தன்னை தொடர்பு படுத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார். இப்போ அதனால இவரை விசாரிக்கிறதுக்கு இவரும் இது விசாரிப்பதற்கான ஒரு ரிட்டு ஒன்று இவரும் போட்டிருந்தார். விசாரிக்க கூடாது அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு ஒரு சின்ன ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கு. இவரையும் விசாரிக்கலாம் அப்படின்னு. இனி அடுத்த கட்டமாக இவர் விசாரணைக்கு இவரை அழைப்பாங்க, இவர்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க. ஆல்ரெடி இவர்கிட்ட விசாரணை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தில் விசாரணை அந்த டைம்லேயே நடந்திருக்கு. இந்த விசாரணை இனி அடுத்து எப்படி போக போகுதுங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை பார்த்து தான் நம்ம பேச முடியும். ஆனால் இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கிரைம் த்ரில்லர் போல் நடந்த ஒரு சம்பவம். கொலையாளி கொல்லப்படுறார், உள்ள இருக்கிற பொருட்கள் காணாமல் போகுது, விசாரணை கைதி கார் ஆக்சிடென்ட்ல இறக்குறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செயின் லிங்க், ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கு. அது இவர் பேரை தொடர்ந்து சமீபத்தில் தொடர்புபடுத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேசக்கூடாது அப்படின்னு இவர் வழக்கு போட்டிருந்தாரு. இவர் என்னை விசாரிக்கிறதுக்கும் இப்போ நீதிமன்றம் கொடுத்துருக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இமேஜில் ஒரு சிறு கருப்புள்ளி தான். இல்ல, அந்த வழக்குல அவங்க ஏதாவது மேல்முறையீடு போட்டு இந்த வழக்கு பத்தி விசாரிக்க முடியாது, இல்ல அவங்க வாய்தா வாங்குற மாதிரி ஏதாவது நடக்கிறது சான்சஸ் இருக்குதா? இல்ல, அவங்க விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. விசாரணைக்கு தரப்புல ஒரு தரப்புல விசாரணை பண்ணுவாரு. நான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால வாய்தா வாங்கலாம், இல்ல எழுத்து வடிவத்தில் கொடுப்பாரு, இல்ல அவர் அட்வொகேட்டை வச்சு அதை மூவ் பண்ணுவாங்க. நீ அடுத்து அவர் என்ன மூவ் பண்ண போறாருங்கிறத தான் வச்சு நம்ம பேச முடியும். பட் இது எப்படியா இருந்தாலும் ஒரு விசாரணை வளையத்துக்குள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சரை விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் விசாரணை வளையத்துக்குள் வந்திருக்கிறாருங்கிறதே ஒரு சின்ன சர்க்கிள் தானே. வருகின்ற டிசம்பர் 15 அதிமுக ஒரு பொதுக்குழு அப்படிங்கிறது நடத்த போறதா செய்தி வந்திருக்கிறது. இந்த பொதுக்குழு எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக இந்த உள்ள இருக்கக்கூடிய கூட்டங்கள் நடக்கும்போதுதான் அடிதடி சம்பவங்கள் நடக்கலாம் பாக்குறோம். இந்த பொதுக்குழு எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, சமீப காலமா கள ஆய்வு அப்படிங்கிற பேர்ல அவங்க ஒவ்வொரு மாவட்டத்து நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறாரு. அதுல அடிதடி சண்டைகள் நடக்குது. சேலத்தில் நடந்த கூட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனையானே எடப்பாடி பழனிசாமியே நேரம் போயிட்டாரு. சேலத்தில் நடந்த கலாய் கூட்டத்திற்கு எப்பயுமே நிர்வாகிகள் தான் போவாங்க. இப்ப அவரே நேரடியாக போயிட்டாரு. அதுக்கு சொன்னாங்க இல்ல அவரோட சொந்த மாவட்டனால அவர் போயிட்டாருன்ற சொல்லி இது பண்ணாங்க. போற இடங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை அது ஒரு இராணுவ கட்டுப்பாடோட ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது. எந்த நிர்வாகியும் ஒரு சத்தம் கூட வராது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல. இன்னைக்கு ஒரு தலைமை பண்பு ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல, தலைமைக்கு உண்டான ஒரு பண்பு இல்லை, அங்கே அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்சி தறிகட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் காட்டுது. ஒரு உட்கட்சி பிரச்சனை எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஆனால் அதிமுகவில் முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இப்போ ஒரு சரியான தலைமை இல்லை, தலைமைக்குள் இந்த மாதிரி ஒரு பிளவு அது நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய பைலா, ஒரு நாளைக்குள்ள ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது அதுக்காக இப்போ நடத்துறாங்க. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் எல்லாமே அவருடைய ஆள் தான். அவர்கள் ஓட்டு போட்ட ஆள் தான், அவருடைய ஆள் தான். அப்படிங்கும்போது அங்கே பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் கூட்டு போவாங்க. மற்ற பிரச்சனைகள் அங்கே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக ஒரு உத்தரவு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா, ஓபிஎஸ் தரப்பையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ சமீபத்துல ஓபிஎஸ் இழுக்க வேண்டிய தேவை என்னவாக இருக்கிறது? அதாவது அதிமுக முன்னாள் நிர்வாகி சூரியமூர்த்திங்கிறவர் வழக்கு போடுறாரு. அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் அனுப்புறாரு. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாதிரியான இரட்டை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்களிடம் கேட்கணும், அவரும் அதிமுகவினுடைய பொறுப்பாளர் தான், நிர்வாகி தான் கேட்கிறார். அதுக்கு பதில் வரல. ரொம்ப நாள் 2018-19 போட்ட வழக்கு அப்படி பெண்டிங்லேயே கிடக்கு. அதை காரணம் காமிச்சு ஒரு கோர்ட்டுக்கு போறாரு. நான் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கேன், வழக்குகள் கேட்டிருக்கேன், எனக்கு இதை பற்றி எந்த விதமான இது வரல, அதனால நீங்க கேளுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டு தான் ஒரு ஆர்டர் போடுது. இந்த மாதிரி அவர் அந்த சூரியமூர்த்தியினுடைய அந்த வழக்கை எடுத்து நீங்க அதிமுக இரட்டை விவகாரத்துல ஓபிஎஸ்ஸையும் நீங்க அவருடைய கருத்தையும் கேளுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் நடந்தது. ஆனா சட்ட ரீதியாக பார்த்தா இது பெருசா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்ப ஆல்ரெடி பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளர் ஆகிட்டாரு. கட்சியும் சின்னமும் கடந்துச்சு. ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டு சின்னத்தை அலாட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் இருக்கிறார். அப்படிங்கும் போது கோர்ட்டு தரப்புல ஒரு மனு வந்திருக்கு. அதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இதை நீங்க விசாரிங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க.
இப்போ அவர் அடுத்த இயரிங்ல என்ன பண்ணுவாங்க, நீதி தேர்தல் ஆணையம் சட்டப்படி வந்து அவர் கட்சியில் நீக்கப்பட்டவர் ஓபிஎஸ் செயற்குழு போது ஆல்ரெடி இன்னொரு வழக்கு பெண்டிங் இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பெண்டிங் இருக்கு வழக்கு. அந்த மாதிரியான வழக்குகளாம் காரணம் காமிச்சு இந்த வழக்கு அவங்க தரப்புல பண்ணுவாங்க. அப்ப சட்ட ரீதியாக வந்து இது வந்து நிக்காது. இப்ப அவர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு ஒரு வழக்கு, சூரியமூர்த்திங்கிற ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கு போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு மீது ஒரு வழக்கு போட்டிருக்கேன், தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், என்னுடைய லெட்டருக்கு எந்த சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்க கேட்டு கொடுங்கன்னு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் ஓபிஎஸ்ஐ விசாரிக்க சொல்லி தான் அவர் கேட்டிருக்காரு, இதை விசாரிங்கன்னு கொடுக்குறாங்க. அடுத்த ஹியரிங்ல இதே மாதிரி ஓபிஎஸ் நாங்க வந்து அவர் விசாரிக்கிறதுக்கு இல்லை, அவர் கட்சியில் நீக்கப்பட்டவர் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்து அந்த வழக்கை முடிச்சிருவாங்க. ஆனா இது இல்லாம ஒரு வழக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து உச்சநீதிமன்றத்துல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேட்டர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஆனா எதா இருந்தாலும் ஓரளவுக்கு மேல் நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடி, ஆனா அவங்க சொல்றதுதான் இருக்கு. தேர்தல் ஆணையம் சில பைலா வச்சிருக்கிறாங்க. அதிமுக பைலா, அதிமுகவில் பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இது வந்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு பைலா இருக்கு. அப்படிங்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் தான் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எந்த வழியில பார்த்தாலும் சட்ட ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார். பெருசா வந்து அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் பாக்குறோம். ஒரு பக்கம் கொடநாடு கொலை சம்பந்தமா இபிஎஸ் தரப்பை வந்து விசாரணை பண்ணணும், சசிகலா விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் பக்கம் இரட்டை இலை சின்னம் மீட்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பு வந்து கருத்து கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. மாவட்ட வாரியாக இந்த கலாய்வு கூட்டங்கள்ல வந்து அடிதடி நடக்குது. ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரல அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நெருக்கடி தர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. இவ்வளவு வேலையெல்லாம் அதிமுக கூட்டணியோட பாஜக வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு வேலையெல்லாம் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, கூப்பிட்டா பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் தான் சொல்றாரு திட்டவட்டமா நாங்க கூட்டணிக்கே போக மாட்டோங்கிற. அதாவது அப்புறம் ஏன் இத்தனை மத்திய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு அந்த பெங்களூர்ல இருந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. போனோடனே அவங்க இறந்துடுறாங்க. அப்ப அந்த வழக்கு பெண்டிங்ல கிடக்கு. இவங்க வந்து நான் தான் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறேன், அடுத்த அம்மா நான் தான் அப்படின்னு அவங்க வந்து பதவியேற்பு விழாக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வேக வேகமா தீர்ப்பு வந்து 4 வருஷம் அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்து உள்ள ஒதுக்கி போட்டாங்க. நடந்துச்சா இல்லையா? அது நீதிமன்றம் கொடுத்ததா இருந்தாலும் அது எப்படி வந்தது அந்த நீதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் குட்கா வழக்கா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் குட்கா வழக்கா இருக்கட்டும், வேலுமணி தங்கமணி வழக்கா இருக்கட்டும், பல வழக்குகள் இருக்கு. எந்த அதிமுக அமைச்சர்கள் மீதாவது இது வரைக்கும் இடி போயிருக்கு, இடி கைது பண்ணியிருக்காங்க, பிஎன்மி ஆக்கில தான் போட்டிருக்கிறாங்க, ஏதாவது வழக்கு இருக்கா பார்த்தீங்கன்னா எது இருக்காது. அப்போ அதிமுக பிஜேபி பிரிவுங்கிறதே ஒரு நாடகம். மக்களை வந்து அதிமுக சிறுபான்மை வாக்குகள், தலித்து வாக்குகளை பிஜேபி கூட இருந்தா வாங்க முடியாது, நீங்க தனியா நின்று வாங்குங்க, ஜெயிச்ச பிறகு நம்ம ஒன்னா இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். அப்ப அதை தனியா நிக்க வைப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த வேலையை செய்வாங்க. இப்ப உதாரணம் சொல்லணும்னா ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி வந்து பீகார்ல இருக்கு. அந்த கட்சியை பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, பீகார் எலெக்ஷன் நேரத்தை என்ன பண்றாருன்னா அவருடைய பையன் இப்ப அமைச்சராக இருக்கிற, மத்திய அமைச்சராக இருக்கு, அவரே சிராக் பாஸ்வான், அவர் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி கூட்டணியிலிருந்து தனியா நிக்க வைப்பாங்க. தனியா நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தலித் வாக்குகளை இவரை வச்சு பிரிச்சுருவாங்க. அதற்கு பிறகு ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவரை சேர்த்துக்குருவாங்க கட்சியில. இன்னைக்கு வந்து அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார், அவர் தனியாக நின்றவர் தான். அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பிஜேபி அதிமுக ஒன்னா இருந்தா இஸ்லாமியர் வாக்கு, தலித் வாக்குகள் விழுகாது, அப்ப நீங்க தனியா நில்லுங்க, ஜெயிச்ச பிறகு நம்ம பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதிமுகவினுடைய தயவு தேவைப்படுது. அதிமுக தயவு இருந்தால் தான் ஒரு 4-5 தொகுதியாவது அவங்களால ஜெயிக்க முடியும், இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையாவது அவங்க காப்பாற்ற முடியும். அப்படிங்கும்போது இந்த முறை அதிமுக அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ரைடெல்லாம் விட்டுலாம் நீங்க வந்து அவங்கள மிரட்டி வழி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய பெரிய ராஜதந்திரம்லாம் செய்ய வேண்டிய அவசியமே அங்க இல்லை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது நேற்று அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் சென்று அவர்களுடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறாரு. என்னன்னா, மருமகனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது திமுகவை வீழ்த்தியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நீங்க பேசணும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அரசாங்கம் இந்த 3.5 வருஷம் திமுக அரசாங்கம் இருக்கு, தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் செய்யல, அதனால வந்து இந்த அரசு இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க,
இந்த அரசு தேவையில்லை, இதை நாங்க நீக்கிட்டு அம்மாவினுடைய அரசை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அதை ஒரு உறுதிமொழி எடுக்கிறது ஒரு கட்சிக்கு அழகு, ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறது, கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு அழகு. மருமகனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்கள்கிட்ட போய் கேட்பீங்களா? மருமகன கட்சியில வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கொண்டு வந்து கேட்பீங்களா? அப்போ உங்களுடைய பையன் அவர் உங்களுக்கு பின்னாடி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய பையன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்கிரீன்ல வராம பண்றாரு. எல்லா அமைச்சர்களும், முன்னாள் அமைச்சர்களும், முன்னாள் நிர்வாகிகளும், முக்கிய நிர்வாகிகளும் அவருடைய பையனோ மச்சானோ இல்லாட்டி மருமகனோ தான் பின்னாடி இந்த வேலை செஞ்சு. அப்ப அவங்களும் வாரிசு அரசியல் பண்றாங்களா? வாரிசு அரசியல் நேரடியாக பண்ணாம மறைமுகமா பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப இங்க இப்ப மருமகனை செய்ய கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. மருமகன் எம்பியா இருக்காரா, எம்எல்ஏ இருக்காரா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரா, என்னவா இருக்கிறாரு? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்க அவரை போய் இழுக்கிறீங்க? அவர் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ உங்களுக்கு அரசியல் செய்ய ஒன்றும் உங்களுக்கு பக்குவப்படல. மக்களிடம் என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கணும்? 3 ஆண்டு காலத்துல இந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்யல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணல அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட வலுவான விஷயம் இல்லை, சங்கதி இல்லை. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, மருமான ஆட்சி பொறுப்பு மறைமுகமா அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு உப்புக்கு செப்பு இல்லாத விஷயத்தை பேசி உங்களுடைய தொண்டர்களை அந்த நேரத்தில் கோரஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான்.